ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் காமிச்சிட்டு கிளம்புறது தான் நம்மளோட முழு நோக்கமே. சரியா, மொபைலில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா வியாபாரி மொத்தமாக சென்னையில் இறங்கிட்டான். சரியா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்கிறவங்களாம் அவனுங்க கேரளா வியாபாரிக்கு கொண்டு போய் கொடுத்துட்றானுங்க, வந்து வாங்கிட்டு போயிடுறானுங்க. அதனால் நமக்கு பொருள் வராமல் இருக்குது. ஸோ இருந்தாலும் இருக்கிறத வச்சு வீடியோ போட்டு கிளம்புவோம். ஏன்னா நம்ம இதை வந்து டெய்லி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி போனால் கூட ஒன்றும் இல்லை, நேற்று உள்ளதாக இருக்க போகுது, பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து உங்களை வந்து நீங்கள் இதுக்காண்டி காத்துட்டு இருப்பீங்க, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு, அதுக்காக தான் காமிச்சிட்டு கிளம்புறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஓரமாக இருக்கிறதா ஃபஸ்ட்டு போட்டு விட்ருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 12. இது OnePlus 12. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஸோ அது வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலோட லாங் ஏஜ் இருக்குது பார்த்திங்களா, ஏஜ் அந்த ஏஜ் கம்மி தான். அதாவது லைஃப் டைம்னு சொல்லுவோம்ல, அது வந்து லைட் யூஸ் தான். ஆனால் எதனால் அந்த பேக்ரவுண்ட் வந்திருக்குன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போதே ஃபுல் டெம்பில் வச்சு விட்றோம். இந்த பாருங்க, இப்படி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவோம். கண்ணெல்லாம் தெரியும், இருந்தாலும் இப்படி தான் வச்சுக்குவானுங்க, ஃபுல் டெம்பரில் வச்சுக்குவானுங்க. அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு நாள் பட ரெண்டாவது லைட்டு ஆஃப் ஆகவே விட மாட்டான். இந்த லைட் இருக்குல்ல, உள்ளே போயிட்டு செட்டிங்கில் போட்டு லைட்டே ஆஃப் ஆகாத அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணுவானுங்க. சரியா, அது வந்து நம்ம ஷோரூமில் கூட டெமோ பீஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால வந்த இந்த பேக்ரவுண்டு தான். மற்றபடி வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசுலாம் சொல்ல முடியாது. ஆனால் OnePlus 12ன்றதே புது மாடல் தான். இது இப்போ என்ன 13 வந்திருக்கே, இதுக்கு முன்னாடி 12. சரியா, இப்போ நான் யூஸ் பண்ணுறது கூட 12R தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இருக்கு பாருங்கள், 12R. கையில் வச்சுருக்கிறது S29 Ultra. S25 Ultra. இதே ஒருத்தர் சொன்னாடா வீடியோவில், இது கமெண்டில், கேமரா ஃபால்ட்டாக இருக்குது உங்கள் கேமரா அப்படின்னு. பாரு, அப்படி ஏதாவது இருக்கா பாரு. அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. திடீர்னு பயமுறுத்தினான். நான் வேற இதை கொஞ்சம் தொடப்பேன். அப்படி கூட இருக்கும். அது ஒருத்தர் கமெண்டில் சொன்னான், பயந்தே போயிட்டேன். என்னடா இது இப்போ தானே வாங்கணும். சரியா, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. சாம்சங் கேலக்ஸி OnePlus 12. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு, 512 GB, ஹை ரேஞ்சு தான். இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்க. பேக்ரவுண்டுன்றது லைட்டாக இருக்க தான் செய்யும். இப்போ எல்லா மொபைல்லையும் வந்துடுது. அது அதான் சொன்னல, யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது. ஸோ இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா 35,500, அதாவது 35,500. அது கம்மி தரமாட்டான். அந்த அது கேட்டேன். ஓகே, 35 வேணால் கொடுத்துடலாம். 35 எழுதிடு, அவங்ககிட்ட 500 கம்மி பண்ணிக்கலாம். அவன் முக்தா கணேஷ், அதில் போட்டுவிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்மி பண்ணியிருக்காரு. இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,500 லாஸ்ட்டாக ரேட்டு. இது வந்து புதுசு. இது இன்ஃபினிக்ஸில் வந்து GT. இது புதுசு. இதுவும் புதுசு தான். ஆக்சுவலாக ஒன்றும் வந்து இது மேனுஃபேக்சரே ஆகாத ஒரு, அதாவது டெமோவுக்கு வந்த ஃபோன் இது. சரியா, GT 30 Pro புது மாடலு, 12,256. சரியா, இதில் நம்ம வந்து அந்த இது ட்ரெய்லர் போடுவானுங்களே, அவன்கிட்ட இருந்து வாங்கினது. சரியா, இதோட விலை எவ்வளோப்பா சொன்னார் அவர், மறந்தே போயிட்டேன். 22,500. 22,500. சரியா, அடுத்ததாக Oppo F27 Pro ப்ளஸ் 5G மொபைலு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி போட்டோம். 16,000 இது, 8128. இது Oppo F27 5G மொபைல். இதுவும் நிறையா போட்டோம். இதோட விலை 15,500, 15,500. அடுத்ததாக Vivo Y100 9,500. 5G மொபைல் தான். இதுவும் பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. செகண்ட்ஸ் தான், வாரண்டிலாம் முடிஞ்சிருக்கும். பழைய மாடல் தான். இது கொஞ்சம் பழசாகிடுச்சு, வாரண்டி முடிஞ்சிருக்கும். 9,500. அப்புறம் விவோவில் Y33T, இது 4G மொபைலு.
ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 5500. மொபைல் ஒரிஜினல் டிஸ்பிளே தான், டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். 5500. இதில் என்ன இஷ்யூ? கீழே ஒரு பிளாக் டட் இருக்குல்ல, நேற்றோட இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இல்லை, அப்படி தானா? நேற்று இருந்த மாதிரி தான் இருக்குல்ல, நேற்று இருந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பெருசுலாம் ஆகாது, அவ்வளோதான். அது பிளாக் டட் கிடையாது, அது ஒரு ஃபினிஷிங், அவ்வளோதான். லைஃபு முடிய போகுது. ஸோ அது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து நியோ 9 ப்ரோ 29,000 28,000 இப்போ கம்மி பண்ணிட்டாப்ல. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256, பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 29. இது வந்து சாம்சங்கில் A15 5G மொபைலு. இதில் வந்து 8,128 வருது, 4,128, 464 வருது. இது வந்து 8,128. அதனால தான் இதோட விலை ஒரு 10,000 போட்டிருக்காப்புல. 10,000 தானே இது. ஸ்டிக்கர் எங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி வைப்பா, அப்போ தான் எனக்கு தெரியும். அந்த ஒருத்தர் கூட இங்கே எடுத்துகிட்டு போனான். ஓகே, இது ஒருத்தர் வாங்கிட்டாருங்க, இப்போ தான் போட்டேன். 10,000 தான் போட்டேன், 10,000. இது Note 20 Ultra, சாம்சங் கேலக்ஸி Note 20 Ultra 5G மொபைல் தான் இது. இது கொடுத்தாச்சு. இது கொடுத்ததை நம்ம பேசி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த இருக்குது பாருங்கள், இந்த மொபைல் Note 20 Ultra கொடுத்துட்டான். இப்போ தான் ஒருத்தர் வாங்கினார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சார்ஜரோடலாம் இருக்குது. இதுவும் ஒருத்தர் வாங்கிட்டார், ஆனால் பார்சல் போட முடியல, நாளைக்கு தான் போடுவோம். இங்கே இந்த பொண்ணு இதானப்பா, இது தானே? இது டிஸ்பிளே மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டோமே. ஓப்போ ரெனோ இது ஒரு 27,000, 8,256. வாரண்டி 1 மந்த்தோ 2 மந்த்தோ இருக்கும், அவ்வளோதான். விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,256, 27,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வச்சுருவேன், இப்போ இதை வச்சிரு. இது வந்து இந்த சேவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எவ்வளோ போட்டிருந்தோம் தெரியுமா? 500 தான் போட்டோம். நிறையா போயிடுச்சு, 16 பீஸு. இன்றைக்கி மட்டும் 18 பீஸு. இன்றைக்கி மட்டும், நேற்று ஒரு 10 பீஸு, இன்றைக்கி ஒரு 18 பீஸு. சரியா? மொத்தம் 28 பீஸ் போயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 10-15 இருக்குமா? இன்னும் இன்றைக்கி ஒரு 10 இருக்குதுன்னு சொன்னான் அவன். ஆனால் இந்த 10க்கு அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. ஃபைனல் 10 இது. சரியா? ஃபைனல் 10. சப்போஸ் யாராவது காசு போட்டிருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி வாங்கிருங்க. ஏன்னா எப்படின்னா சில பேர் இங்கே வந்து வாங்குவான்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா அவங்கெல்லாம் வந்து நாங்கள் மறந்துடுவோம் எங்கே தூக்கி வைக்கிறது. அதனால் அப்படியெல்லாம் இருந்தால் டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க. நான் எல்லாத்தையும் வாங்கினவங்களுக்கு தான் ஃபினிஷிங் போட்டு விட்டேன். பார்சல் போட்டதெல்லாம் பார்சல் ஃபினிஷின்னே போட்டு விட்டேன். அப்புறம் இது ஏன்னா இன்னும் ஒரு 10 பீஸ் இருக்குது. ஸோ அது வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இது இல்லை 10 பீஸ் கன்ஃபார்ம் சொல்லிட்டார். 10 பீஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே வரவே வராது. அதுக்கு மேலே ஆர்டர் எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டார். OnePlus 70 இது வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு. சில பொருளை நம்மளே வந்து தாழ்த்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதனாலனா நம்ம அனுபவத்தை வச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நம்ம அனுபவத்தை மீறி அது நல்லா கூட இருக்கலாம், இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். சரியா? எங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறோம். இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. சார்ஜர்லாம் கூட இருக்குது. 7,700 8,256. டிஸ்பிளே ஒரிஜினலு. சார்ஜ் இல்லை. இவன் இதை கொஞ்சம் சார்ஜ் போடு. சார்ஜ் போட்டு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்புறம் வந்து பாக்ஸ் இல்லாத டிஷ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆல்ரெடி நம்ம மேலெல்லாம் ஒன்றும் இல்லை, டிஷ்ஷாக எல்லாம் வெறும் டப்பா தான் எல்லாம். ஸோ இதில் உள்ளது தான். லேப்டாப்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது இந்த லேப்டாப்பு இது கொடுத்தாச்சு, இது விட்டுருங்க.
இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் என்னென்னு பாருப்பா. 11,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்கான். பழைய ஆள் தோட்ட பூபதி இவன் பேர். இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. சார்ஜர் போட்டு பார்ப்போமா? டெல் சார்ஜர். இல்லை எது சார்ஜர்னு இதில் இது சார்ஜர் டெல் சார்ஜர் இருக்கா பாரு. டெல் சார்ஜர் மாற்றி ஈட்டி கொடுத்துருப்போம்மா. சார்ஜ் இல்லை, ஆன் பண்ணி பார்க்கணும். இது வந்து 11,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. 14,000 ரூபா போட்டார். இது வந்து அப்படியா உள்ளே பாரு. இது வெக்கு கரெக்டாக இருக்கா பாரு. அது டெல்லு தான். அது இந்த ஆன் ஆயிடுச்சுப்பா. இது இன்னும் ஒரு மெராக்கல், மெடிக்கல் மெராக்கலாக இருக்குது. இப்போ தான் ஆன் ஆகுது. ஒயரே காணும். இது இப்படி வருது. இந்த பாஸ்வேர்டு இருக்கோ? ஸோ இது பாஸ்வேர்டு ஏதோ போட்டு வச்சுருக்கானுங்கப்பா. ஒய்ஃபை பாஸ்வேர்டு. ஒய்ஃபை நம்ம இதுதான். ஃபுல்லாக ரீசெட் பண்ணி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம இது வருதா பாரு. அப்படியே நம்ம இதை கனெக்ட் பண்ணேன். கடை இதை கனெக்ட் பண்ணேன். ஸோ இது வந்து அவர் கொடுக்குற விலை வந்து 11,000 ரூபா இப்போ கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறோம். ஓப்பன் ஆகுதா பார்ப்போம். என்னப்பா போட்டிருக்கு? ஆட்டோமேட்டிக் கனெக்டட் போட்டுவிடு. நெக்ஸ்ட்டு தான் கேட்டுச்சு. நீங்கள் ஸோ இது வந்து i3. இது என்ன கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டா நீங்கள் வாங்குறதுக்கு யூஸாக இருக்கும்ல. 11,000 ரூபாய்க்குலாம் எனக்கு தெரிஞ்சு லேப்டாப் கம்மி ரேட்டில் கிடைக்கிறதில்ல. அவனுக்கு கொஞ்சம் வைத்த வலி, அதனால தான் கொடுக்குறான். இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் போடு. உன் ஃபோன் நம்பரு சரி விடு. அப்போ விடு. அது உனக்கு தெரியாதா? தெரியாது. அக்கௌண்ட் போட சொல்லலாம். அப்போ ஆசிம் கிட்ட கொடுத்து போட சொல்லிடுவோம். சரி பாஸ், இது வந்து i3 தான் இது. சரியா? ஜென்ரேஷன் சரியாக தெரில எங்களுக்கு. இல்லை கீழே வாயேன். இதுக்குள்ளே இங்கே போவேன். இங்கே ஏதாவது பட்டன் இருக்கா? சரி விடு, இல்லாட்டி வை, நாளைக்கு பார்த்துக்கலாம். அது நம்ம டக்குன்னு கிளம்புவோம், டைம் ஆகுது. இது வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபா இது. சரியா? கொஞ்சம் பேக்கில் வந்து பவுச் அடையாளம் நிறையா இருக்குது. டிஸ்பிளே சேஞ்சு தான், இல்லைன்னு சொல்ல. சார்ஜ் இல்லை. இது ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது OnePlusல வந்து 2 ஃபோன் இருக்குது. 2 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது 8,500 ரூபா. இது ரெண்டுமே சார்ஜ் இல்லாமல் இருக்குது. சார்ஜ் இல்லாமல் இருக்குது. நல்லா தான் இருக்குது. 7,700 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு.
பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. OnePlus 7T ஒரு டைமில் இதெல்லாம் வந்து ஒரு செம்ம ரேட்டு விற்றது தான், இல்லைன்னு சொல்ல. 20,000 24,000 இதோட விலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7,700 வந்து நிற்கிது. மொபைல் நல்லா இருக்குது. பாக்ஸு, மொபைலு, சார்ஜர் இருக்குது. இது ஒரு நிமிஷம் கேமராலாம் எடுத்துக்காட்டேன் அண்ணா. ஏன்னா இது சில மொபைலில் வச்சு நம்ம சொல்கிறோம் இது, ஆனால் நல்லா இருக்குது. 70 வந்து பக்காவாக இருக்குது. பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. 7,700க்கு உங்களுக்கு வந்து 8,256 அப்பா 8,256ங்க வாங்கலாங்க. வெறும் 7,700 சார்ஜர், பாக்ஸ் எல்லாமே இருக்குது. 4G மொபைல் தான், 5G கிடையாது இது. இதை செக் பண்ணிடுவேன். இதை சார்ஜ் போடு. அதே இதே போடு. இதை ரெண்டுமே ஆன் பண்ணி காமிச்சிருவோம். ஏன்னா ஒருத்தர் வந்து இது வந்து 10,000 சொல்லியிருக்காரு. இப்போ அவர் 500 குறைச்சிட்டார். 9,500 இதுதான் அது. ஏன்னா மொபைலை பார்த்தாலே தெரியும் எனக்கு அது அவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. 6/128 பாப்அப் கேமரா மாடலு. எட்ஜு இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 1,00,000 ஃபோனில் கூட எட்ஜு வரல தெரியுமா? இப்போ வர்றதுலாம் எல்லாமே ஃப்ளாட்டாக விட்டுட்டான். எட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச எட்ஜு இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி முட்டை மாதிரி வளைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எட்ஜு வாங்கணுன்னு கனவில் இருக்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. விலையே ரொம்ப கம்மி தான். அதே ஃபோன் தான், கொஞ்சம் பழசாக இருக்குது. இந்த பவுச் அடையாளம்லாம் கொஞ்சம் இருக்குது. இதே ஜிபி தான், 6/128 தான். இந்த வரைக்கும் ஆன் ஆகட்டும். ரெண்டுமே ஒரே தான். இது 72 இருக்க. இந்தப்பா இது ஆன் பண்ணு. சார்ஜ் இருக்குது. 72% இருக்குது. இது டைட்டாக இருக்குது பட்டன் நினைக்கிறேன். போட்டு அமுக்கு வரும். ஒன்றும் அமுக்கிட்டே இருக்கா? பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. 8,500 அதாவது 8,500 இதோட ப்ரைஸு. இது வந்து 9,500. தனி வீடியோ போடுங்கன்னாரு. டைம் இல்லை. நான் வேறு இன்றைக்கி வெளியில் போயிட்டு இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். வந்ததே லேட்டு. திரும்பவும் இப்போ வெளியே போயிட்டு அப்புறமா வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9,500. இது வந்து பார்த்திங்கன்னா 8,500. 1,000 டிஃப்ரெண்ட்டு. எது வேணும் பாருங்கள். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. எதுவும் குறைலாம் இல்லை. இது கொஞ்சம் பட்டன் டைட்டாக இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இது வந்து 8,256. இது செக் பண்ணி காமிச்சிடறேன். இது 6/128ன்னு நினைக்கிறேன். அப்போ இதே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது 8,500 இல்லை. இது 8,500. ஜிபி பார்த்தீங்களா? 8,256. இது வந்து பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்குது. பட் ஆனால் 6/128. அதையும் செக் பண்ணி காமிச்சிடறேன். ஒருவேளை நான் மறந்துருக்கலாம், ஞாபக மருதியில் கூட சொல்லியிருக்கலாம். செக் பண்ணிட்டா தெரிஞ்சிருப்பது. பாப்அப் கேமராலாம் அவ்வளோ ஜென்யூனாக இருக்கும். அப்படியே பளபளன்னு இருக்கும். நீங்கள் இந்த ஃபோனுக்கு வந்து வேறு இப்போ வர ஃபோனில் கூட அந்த 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 பாப்அப் கேமரா குவாலிட்டி இருக்குல்ல, அது வராது. சரிங்களா? 6/128 நான் சொன்ன மாதிரியே. கேமரா பாருங்கள். இது பேக் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள். அப்படியே இப்படி முன்னாடி பின்னாடி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து 9,500. இது 8,500. 8,500 வந்து 8,256. ஸோ அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒன்று. அதையும் யோசிச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 16,000. ரெண்டுமே வந்து 12,256. ரெண்டுமே வந்து 12,256. இப்போ இது எப்படி பாப்பா என்ன டீ? லெமன் டீயா? அந்த வீடியோ முடிச்சு போடுறக்குள்ள குடிக்கிறக்குள்ளே ஆறி போயிடுறாது. சரி வை பரவாயில்ல வை.
நீ சாப்பிடலையாப்பா? அப்பா நீங்கள் தான் வேணும். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 அல்ட்ரா ஒரே ஒரு கோடு இருக்குது. ஒரு கோடா 2 கோடா? 2 கோடு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12256. ஆக்சுவலாக நேற்று 13,500 போட்டிருந்தோம்ல, இப்போ வந்து 1000 ரூபா குறைச்சிருக்காரு. சரியா? இதையும் சார்ஜ் போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஐஃபோன் 12. இது ஐஃபோன் 12 128 ஜிபி. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 77. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,500, 17,500. இதில் வந்து பட்டன் கிடையாதுங்க, பட்டன் மட்டும் இல்லை. டபுள் கிளிக் ஆனும். இதில் சார்ஜ் இல்லை போல இருக்குது. ஸோ இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இப்போ இது வந்து 4,500. இது நேற்று ஒருத்தர் வாங்கினேன்னு சொல்லிட்டு வேணான்ட்டார். அவர் திடீர்னு வேணாண்டா, இங்கே வந்து வேணான்னு சொல்ல அவர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார். அப்புறம் இது விற்க முடியாமல் போச்சு இப்போ. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோப்பா சொன்னோம்? 23,000 தானே சொன்னோம். 23,000 இது விலை. அவர் வாங்குறேன்னு சொல்லிட்டு வேணான்ட்டார். இல்லாட்டி நேற்று அவங்ககிட்ட ரிட்டனாக கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ இது எங்கள் பொருளாகிடுச்சு. இது வந்து 12256. இதுக்கும் சார்ஜ் இல்லை. இதையும் வைங்க, நான் சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 80 தான் இது. ஸோ இதில் சார்ஜ் இருக்காது, இருந்தாலும் இது வந்து நம்ம ஏற்கனவே காமிச்சது தான். ஸோ அதனால் இதை அப்படியே மூடி வச்சுருவோம். 8,000 சார்ஜ் இருக்குது. இதில் சார்ஜ் இருக்குது. 8,200, 8,200. ஜிபி எவ்வளோன்னு பார்த்துக்குவோம். இந்த இது சார்ஜ் பின்னு சொருகவே முடியலடா. பாரு, அது ஏதாவது பண்ண முடியுமா பாரு. உள்ளே டெஸ்ட் இருக்கா பாரு. உள்ளே போட்டுட்டு வெளியே வந்துடுது. வந்தப்பயே நான் போட்டு பார்த்தேன். டைட்டாகவே இல்லை, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. லைட்டாக எடுத்தாலே வந்துருக்கு. ஸோ இது என்னென்ன அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் 1. இது சார்ஜ் வந்து அப்படியே அமுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கையில் வச்சு பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி சார்ஜ் பட்டன் கீழே விழுந்துருது. சார்ஜ் டப்புன்னு கீழே வந்துடுது. அதனால தான். இல்லாட்டி இது விற்றுருக்கோம் இந்நேரம். ஸோ இது வந்து விலை வந்து 15,000 சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து OnePlusல நாடு CE3 லைட்டு. சரியா? விலை வந்து பார்த்திங்கன்னா 8 ஜிபி ரேமு, 256. ஸோ கொஞ்சம் பெயிண்ட் உறிஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். வெறும் 10,000 ருபீஸ் தான் போட்டிருக்காரு. மொபைல் வந்து செம்மையாக இருக்குது. செகண்ட்ஸு, பட் ஆனால் சர்வீஸ் போகாத மொபைலு 10,000. இது OnePlus 8. இது OnePlus 8 5G மொபைல். இதுக்கப்புறம் தான் 5G விட்டான். OnePlus நாடு 5G தான். OnePlus 8ல் 5G தான். இது கீழே 7 ப்ரோலாம் 4G. 7 ப்ரோ 7 அதெல்லாம் 5G தான். 4G தான். இது மட்டும் 5G. இது ஜிபி வந்து 8128. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்கு. டிஸ்பிளேயில் வந்து பேக்ரவுண்ட் இருக்குது. டிஸ்பிளே இருக்குல்ல, பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? பேக்ரவுண்டு ஆரஞ்சு கலரில் உள்ள இருக்க பட்டன்லாம் தெரியும். ஸோ அதான் பேக்ரவுண்ட். மற்றபடி மொபைலில் வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. 8,000 இதோட விலை. இது ஒருத்தர் வாங்கிட்டார். இது வந்து சாம்சங்கில் A50 4,500 கொடுத்துருக்காப்புல. ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட். இது கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா பல இருக்கும். ஸோ விலை வந்து 4,500. அதே மாதிரி ஓப்போவில் வந்து இதுவும் வந்து பேக் இது சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு.
டிஸ்பிளே சூப்பர் டிஸ்பிளே தான். 464, இதுவும் 464 தான். ஸோ இதுவும் விலை 4500 தான். மோட்டோ ரேசர் இது வந்து 21000 இது. ஃப்ளிப்பு மாடலு. ஃப்ளிப்புனாலே ஒரு கெத்து தான், அப்படி ஹேண்டில் பண்ணுறது வேறு விதம். ஸோ இதோட டபுள் டிஸ்பிளே இப்படியே பார்த்துட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். விலை வந்து 21000. இது வந்து போக்கோவில் வந்து F4, போக்கோவில் வந்து பெரிய மாடல் தான் இது, கேமிங் மாடலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 9000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 5G மொபைலு. போக்கோ F4 6128. இந்த டேப் ஒருத்தர் காசு போட்டார், காலையிலே ஃபோன் பண்ணார், டேபு காசு போட்டார். இது ஒருத்தர் காசு போடல. இது யாரோ காசு போட்டிருக்காங்க, யாரோ காசு போட்டாங்கன்னு சொல்லு. அப்படியா? ஆமாப்பா. இந்த ஃபோன் கேட்டு வேணான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபோன் வாங்கியிருக்காரு. கரெக்ட் அவரு. இது ஓகே. அப்புறம் இதையும் வேணான்னு சொல்லிட போகிறாரு. இது வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா 13. இது வந்து அப்டேட்டில் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிறாரு. நம்புகிற மாதிரியே தெரில. அப்டேட்டில் இப்படி ஆகும். டிஸ்பிளேயே போயிடுச்சு. அதனால தான் நான் வீடியோ போடல. 128 தான். சரி என்ன பண்ணுறது, சில பேர் கொடுத்து போடுன்றாங்க. எப்படியாவது போட்டு நம்ம என்ன போட்ட உடனே விற்கிறதுக்கு என்ன வாங்குறவங்களாம் என்ன அப்படியா? இது ஓப்போ ரெனோ 7 10000. இதில் இப்போ சார்ஜ் எது ஏறி இருக்கு? $12,256. அப்பா சார்ஜ் ஏறிச்சா ஏறலையா? சரி, இதெல்லாம் நீங்கள் சார்ஜ் இல்லை, இப்போ டைம் இல்லை. இது சார்ஜ் ஏறி நான் உங்களுக்கு வீடியோ விளக்கம் சொல்லி இடிஞ்சிரும். நான் வேறு டைம் ஆகுது, நான் வெளியே போகணும் வேறு. மணி இப்போவே 11:30 ஆகுது. சரியா? நாளைக்கு நம்ம வந்து இதை பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதாவது படிப்பு சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம். நான் அது சரியாக சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, படிப்பு வந்து வியாபாரமாக்கிட்டாங்க இந்தியாவில். சரியா? ஒரு படிப்பு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா BA படிக்கணுன்றது கனவுண்டா, MBBS படிக்கணுன்றது கனவுண்டா, அது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமாகி போச்சு. ஒருத்தர் வந்து ஜாதியின் அடிப்படையில் தான் அவன் படித்து மேலே வரணுன்னா அவனால் வந்து அது அவன் படிக்க அவனுக்கு ஆர்வம் இருந்து அவன் படித்து சாதிக்கணும்னு நினச்சான்னா இப்போ உள்ள இந்த நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இங்கே ஜாதி அடிப்படை, ரெண்டாவது பணம். நீ காசு இருந்தால் மட்டும்தான் இங்கே படிக்க முடியும். 1.25 லட்ச ரூபா MBBS சீட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதே படிப்பை தான் எங்கேயோ உள்ள நம்ம பக்கத்து நாட்டுக்காரன் வெறும் 20 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறான். அவனால் 20 லட்ச ரூபாய்க்கு கொடுக்க முடியுது, உன்னால் 1.25 கோடிக்கு கொடுக்க முடியுது. ஏன் நான் கேள்வி கேட்குறேன். சரியா? ஏன் கேள்வி கேட்குறேன்னா, நீ அப்போ என் மக்கள் படித்து டாக்டராகவோ MBBS-ஆவோ ஒரு அதிகாரத்தில் வரணுன்னா அது வந்து உன்னோட கட்டுப்பாட்டில் வரணுன்றதுக்கு தானே நீ நினைக்கிற. படிப்பையும் அதிகப்படுத்திட்ட. அது என்ன நீட் எக்ஸாமையே கொண்டு வந்துட்டீங்க. அதை படித்து அதுலேயும் வந்து தில்லு முள்ளு, ஏகப்பட்ட குளறுபடி, ஏகப்பட்ட முளை மாறித்தனம். பிள்ளைங்க படிச்சுட்டு வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு சூசைட் பண்ணிக்குதுங்க. சரியா? அதெல்லாம் வந்து அது எவ்வளோ பெரிய கொடுமை. சரியா? நம்ம நாட்டில் வாழ்கிற நான் இதை வந்து ஒன்று நான் சொன்னேன். இதே வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ சுதந்திர காலத்துலேயோ அப்போ ஒரு விளக்கு வெளிச்சத்துலேயோ அப்போல்லாம் பசி பட்டினியில் கூட ஒருத்தனுக்கு ஆர்வம் இருந்தால் படித்து முன்னேறிடலாம். ஆனால் இன்றைக்கி ஆர்வம் இருந்தாலும் அவனுக்கு திறமை இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த படிப்பாற்றல் இருந்தால் கூட மேலே வரக்கூடாதுன்றது ஆளும் வர்க்கத்தோட எண்ணமாக இருக்குது. இது வந்து அரசியலில் வந்து பெரும் கரும்புள்ளி. இதெல்லாம் வந்து நேர் பண்ண எவனாலையும் முடியாது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோம், அந்த கட்சிக்காரன் நமக்கு நல்லது செய்வான்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் முட்டாள்தனம். அந்த கட்சிக்காரன் எந்த கட்சிக்காரனுமே நல்லது செய்ய இங்கே வரல, எல்லாம் வியாபாரம் பண்ண வந்துட்டானுங்க.
சரிதா புரியுதா? என்னைக்கு எம்ஜிஆர்னு ஒரு ஆள் வந்தானோ, அது கருணாநிதினு ஒரு ஆள் இருந்தானோ, அவனுங்க 2 பேருமே சேர்ந்து இந்த நாட்டை குட்டிச்சவரா இந்த கமர்ஷியல் அரசியலாக கொண்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து 60-70 வருஷம் வந்து நம்ம வந்து 50 வருஷமாக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, வீணாக போன அரசியலை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்கே நடிகன் மேலே தலையில் தூக்கி வச்சுட்டு நம்ம செய்கிறோம், ஆடுறோம். இந்த ஆட்டத்தெல்லாம் குறைக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பேசுகிறோம். சரியா? இந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மேடையில் பேசணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் கல்லெறிவான், இல்லாட்டி என் வீட்டை கொளுத்துவான். நான் என் வீடியோவில் லைட்டாக சொல்கிறேன். சரியா? புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாட்டாலும் பரவாயில்ல, போனையாவது வாங்கிக்கோங்க.